அதில் என்ன ஆகி போச்சுன்னா டிஃபன் பாக்ஸு மாறி போச்சு. எங்கள் இதில் வந்துட்டு என் பக்கத்தில் இருக்கிற துரைசாமி ஐயர் வீட்டு பையன், அவன் டிஃபன் மாறி போச்சு. காலையில் வந்தோடனே என்ன டிஃபன் மாறி போச்சு, யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, நான் அந்த டிஃபனை நான் கொண்டு வந்துட்டேன், அந்த டிஃபனில் கருவாட்டு குழம்பு இருந்துச்சு, நேற்று யார் கருவாட்டு குழம்பு கொண்டு வந்தா, அந்த டிஃபனு அங்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தேன். கொண்டு வந்து அதை வச்சுட்டேன். அவன் டிஃபனை காலியாகவே கொண்டு வந்துட்டான். ஆனால் நம்ம ஊர் பக்கத்தில், எங்கள் மானாமதுரை பக்கத்தில் நத்தவரைக்குன்னு ஒரு கிராமம். அதுல இருந்து ஒரு பையன், அவன் பேர் எனக்கு மறந்து போச்சு, சாட்டையாவா என்ன ஞாபகம் இல்லை, இருந்தாலும் அந்த இந்த சம்பவம் ஞாபகம் இருக்கு. அவன் என்னன்னா மறுபடியும் நத்தவரைக்கு, அவன் குருந்தகுளம் நத்தவரைக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது பொன்னக்குளம் இந்த பக்கம் குருந்தகுளம் நத்தவரைக்குன்னு இருக்கும், அங்கேருந்து வந்துடுவேன். அவன் கருவாடு குழம்பு கட்டிக்கிட்டு வந்துட்டான் மறுபடியும். அதை பார்த்துட்டு என்ன டிஃபன்லாம் செக் பண்ணிட்டு மறுபடியும் யார் டிஃபன் என்னன்னு பார்த்துட்டு மறுபடியும் பார்ப்போம்னு பார்த்து, யார் டிஃபன் பார்த்து இந்த டிஃபன் யார் கிடக்குன்னா அவன் சொல்லிட்டான், இதே யார் டிஃபன். அப்புறம் அந்த டிஃபன்லேயே கருவாட்டு குழம்பு கட்டி வந்துட்டான். துரைசாமி என்ன சொன்னா, அவங்க வீட்டிலேயே சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கு, இந்தாப்பா இந்த டிஃபனை கொடுத்துரு, அந்த டிஃபனை அவன் கொண்டு வந்துட்டு அவன் சாப்பாடு என்ன கொண்டு வந்துருக்கான் பாரு, இல்லை காலையாக கொண்டு வந்தனா வாங்கி வச்சுக்க, ஏன்னா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் நான் மிஸ் ஆச்சு, இல்லைன்னா அவனுக்கே கொடுத்துரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கே கொடுத்துட்டேன். ஆனால் இது செம்ம காமெடியா இருக்கு. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் டிஃபன் யார் மத்தியானம் டிஃபனை தந்து சாப்பிட உட்காரும் போது